Hi, hello, vanakkam. Welcome back to my channel JS Wellness World. இன்னைக்கு முருங்கை கீரை பொரியல் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ முருங்கை கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் வீடியோ கடைசியில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதுக்கு நான் ஒரு கட்டு முருங்கை கீரை எடுத்திருக்கேன். இது ரொம்பவே நல்லது. ஸோ அதை ஃபஸ்ட் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, இடித்து வச்ச 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன். கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3-4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முருங்கைக்கீரையை நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை தண்ணி இல்லாமல் பேனில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட ரா ஸ்மெல் போகட்டும். ஆல்ரெடி ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போது கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அது கூட 2-3 பீஸ் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சிக்கோங்க. ஸோ அந்த மிக்ஸ்சரை கீரையில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.